Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருத்தேரி, சத்யாநகர் ஆகிய பகுதிகளில் 20,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களில் சேகரிக்கப்படும் 3,000 கிலோவுக்கும் மேற்பட்ட குப்பைகள் திருத்தேரியில் உள்ள ஏரியில் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் ஏரி தண்ணீர் மாசடைந்துள்ளதுடன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீரும் கழிவுநீராக மாறி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் தொடங்க உள்ள அரசு கல்லூரிக்கு நகராட்சி நிதியை பயன்படுத்துவது விதிமீறல் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துறையூரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தனியார் பள்ளியில் தற்காலிகமாக கல்லூரி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததால் துறையூர் நகராட்சி நிதியில் இருந்து 36,50,000 ரூபாயை ஒதுக்கி ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு அரசு நிதி ஒதுக்கப்படாமல் நகராட்சி நிதியை பயன்படுத்துவது விதிமுறை மீறல் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டப்பட்ட பின் இந்த நிதி தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் எனவும் புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளிவரும் நீரில் ரசாயன நுரைகள் கலந்து அதிகமாக வெளியேறி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதியிலிருந்து கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வரும் தண்ணீர் வினாடிக்கு 281 கன அடியாக இருந்த நிலையில் 12ஆம் தேதி 657 கன அடியாக அதிகரித்தது. இந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 981 கன அடி நீர் 5 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே கடந்த 12ஆம் தேதியை விட தற்போது நுரையின் அளவு அதிகரித்து காற்றில் பறந்து அணையின் பிற பகுதிகளுக்கு பரவுவது விவசாயிகளை அதிர்ச்சியடைய வைத்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியையை பணி நீக்கம் செய்ய கோரி இருளர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காற்றம்பாக்கத்தில் வசித்து வரும் இருளர் மக்களான ராகினி, சுரேஷ் பாபு தம்பதியினரின் 7ஆம் வகுப்பு படிக்கும் தங்கள் மகளை வேறு பள்ளியில் சேர்க்க மாற்று சான்றிதழை கேட்டுள்ளனர். அப்போது பள்ளி தலைமை ஆசிரியை மாணவியின் தாயார் ராகினியை அவமரியாதையாக பேசியுள்ளார். இதனால் இருளரின மக்கள் 40க்கும் மேற்பட்டோர் தலைமை ஆசிரியையை பணி நீக்கம் செய்ய கோரி பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை சர்ச்சைகளில் சிக்குவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வேலப்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராமத்தில் உள்ள குறுகிய சேதமடைந்த சாலையால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்த நிலையில் உள்ளதாகவும் பலமுறை வலியுறுத்தியும் சீரமைக்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டி உள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். முழுமையா பழுதடைஞ்சு விட்டது. பசங்க அனைவரும் ஸ்கூலுக்கு போக முடியல, வண்டி வாசி எதுவும் வர முடியல. மழை காலங்களில் ரொம்ப நாங்கள் தவிக்கிறோம். ஒரு தீவான கிராமமா இருக்கு வேளாப்படி தெருவு. இந்தாண்ட போனா 1 கிலோமீட்டர், இந்தாண்ட போனா 1 கிலோமீட்டர். எங்களால் புள்ளியில கொண்டு போய் ஸ்கூலுக்கு தகுந்த நேரத்தில் விட முடியல.